ஓம் சாண்டில்ய உபனிஷத் 3வது அத்தியாயம் கண்டம் 14 19 கண்டங்கள் இருக்கின்றன. இப்போது நாம் 14 கண்டத்தில் இருக்கிறோம். இதற்கு பெயர் சாண்டில்ய வித்யா. வித்யா என்றால் உபாசனம். இதற்கு இந்த உபாசனத்திற்கு எடுத்துக்கொண்ட ஒரு மந்திரம் இந்த உபனிஷத்தில் இருக்கிறது. சர்வம் கலு இதம் பிரம்ம தஜ்ஜலான் இதி சாந்த உபாசித. இந்த மந்திரத்தை வியாசரும் தன்னுடைய பிரம்மசூத்திரத்தில் பயன்படுத்தியிருக்கிறார். தஜ்ஜலான் என்பதை பற்றி பேசியிருக்கிறார். உபாசித என்பதை பற்றியும் சொல்லியிருக்கிறார். சங்கரரும் இது பற்றி சிறு விளக்கத்தையும் தருகிறார். இதை நாம் பார்ப்போம். இந்த உபாசனை சாண்டில்ய உபாசனை. இதற்கு பயன்படுத்துகின்ற சொல் தஜ்ஜலான் என்கின்ற சொல். இதன் சொல்லி நம்ம பிரித்து பார்ப்போம். தத் ஜ லாத் அப்படிங்கிறது தான் தல்ல. தத்து ஜ தல்ல என்பது சேர்ந்து தத் ஜலான்னு ஆகுது. தத்து ஜ தல்ல. இதனுடைய பொருள் என்ன? தஸ்மாத் ஜாயதே இது தத்து. தஸ்மாத் எதிலிருந்து ஜாயதே தோன்றியதோ அது தத் ஜம். ஜம் என்றால் பிறத்தல், ஜ என்றால் பிறத்தல். தஸ்மின் லீயதே இது தல்லம். தல்லம்னா தத் தல்ல என்று அர்த்தம். எதில் மறைகிறதோ லீயதே. தஸ்மின் எதில் லீயதே மறைகிறதோ அது தல்லம். எதிலிருந்து பிறக்கிறதோ அது தஜ்ஜம். தஜ்ஜம் தல்லம் ரெண்டும் சேர்த்து தஜ்ஜலான் அப்படின்னு வருது. இது சங்கரர் தருகின்ற ஒரு விளக்கம். தஜ்ஜலான் என்கின்ற ஒரு சப்தத்துக்கு வேத மந்திரத்தில் இவ்வாறு உள்ளே பொருள் இருக்குது என்று நமக்கு சங்கரர் தான் எடுத்து கொடுக்குறார். இல்லை மந்திரங்கள் பொருள் நமக்கு தெரியாது. சரி, அதை சாந்த உபாசித. அந்த தஜ்ஜலான் என்பது எது? எதிலிருந்து எல்லாம் தோன்றியது, எதில் எல்லாம் நிலை பெற்றிருக்குது, எது எல்லாம் மறைகிறது என்று நாம் கண்டுபிடிக்கணும். செல்ஃபோனில் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இருந்தோம்னா எல்லாம் மறைஞ்சிருக்கு. ஆனால் சுவிட்சை தொட்ட உடனே உள்ளேருந்து எல்லாம் வெளிவருது. அப்புறம் தொட உள்ளேருந்து நிறைய படங்களும் வீடியோக்களும் வருது. அப்புறம் மறுபடியும் எல்லாம் மூடின உடனே அதுக்குள்ளே போய் மறைகிறது. இப்போது செல்ஃபோனிலிருந்து ஸ்மார்ட் ஃபோனிலிருந்து எல்லாம் தோன்றி செல்ஃபோனிலே இருந்து செல்ஃபோனிலிருந்து மறைகிறது. இதுபோல் இந்த ஒட்டுமொத்த ஜகத்தும் நீ, நான், என்னுடைய உடம்பு, உன்னுடைய உடம்பு, எல்லா ஜீவராசி உடம்புகளை ஆக்குகின்ற இந்த ஆகாசம் முதலான பஞ்சபூதங்கள் அனைத்துமே எதிலிருந்து தோன்றியதோ, எதில் இருக்கிறதோ, எதில் மறைகிறதோ அது பிரம்மம். சர்வம், சர்வம்னா ஜகத்து. கலு என்பது ஒரு சப்தம், அவ்வளோதான். ஆஹா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு ஒன்றும் பொருளும் கிடையாது. அப்படி கலு, சர்வம் கலு இதம் பிரம்ம. இந்த இதம்னு சொல்லக்கூடிய ஜகத் முழுவதும் பிரம்மம் தான். அதிலிருந்து தான் அனைத்து தோன்றியது, அதில் தான் இருக்கிறது, அதில் தான் மறைகிறது என்று நீ தியானம் செய் என்று ஒரு தியானத்தை சொல்கிறது. பிரம்மத்தை சத்தியம் ஞானம் அனந்தம் என்று தியானம் பண்ண முடியாது, அறியத்தான் முடியும். அது தியேய வஸ்து, இது தியான வஸ்து. தியானத்துக்கு என்ன எடுத்துக்கிறோம்? அந்த குணத்தை தான் எடுத்துக்க முடியும். குணத்தை வைத்து தான் நம்ம தியானம் பண்ண முடியும். தன்மையை வைத்து தியானம் பண்ண முடியும். ஏன்னா தன்மை உன்னுடைய தன்மையாகவே இருக்கிறதுனால தியானம் பண்ண முடியாது, அறியத்தான் முடியும். அப்போ தியேய வஸ்து, தியான வஸ்து, ஞேயவஸ்து, தியானவஸ்து என்று ரெண்டு இருக்கிறது. நிர்குண பிரம்மத்தை நாம் ஞேய வஸ்துவாக அறியக்கூடியதாக வைத்து கொள்ள வேண்டும். சகுண பிரம்மத்தை நாம் தியானம் செய்வதாக பயன் வேண்டும். இந்த பிரம்மத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதை கண்டுபிடிக்கவே முடியாது. அதுக்கு எந்த குணமும் இல்லை. ஆனால் குணம் இருக்கின்ற பொருளுக்கு அது ஆதாரமாக இருக்கிறது. கயிறை கண்டுபிடிக்கணும்னா முதல்ல பாம்பை பார்த்தாகணும். பாம்பு என்கின்ற குணத்தை வைத்து கயிறை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் பாம்பு இல்லைன்னு விட்டுறோம், கயிறு தான் இருக்கிறது என்று. இதே போல் ஜகத் என்கின்ற ஒரு பாம்பை பார்த்துட்டு அதை ஆராய்ச்சி செய்தோம்னா, ஓ இது பிரம்மம் என்ற கயிறு போல் இருக்கே அப்படின்னு. அப்போ பிரம்ம என்ற கயிறு தெரிஞ்ச உடனே ஜகத்துங்கிற பாம்பு மறைஞ்சிடும். அந்த பாம்பு தர பயமும் மறைஞ்சிடும். அதுக்காக தயார் பண்ணிட்டு கத்தி கம்பு இதெல்லாம் தூக்கிட்டு ஓட வேண்டியதில்லை. ஜகத் பாம்பு போல் மறைந்து விடும். கயிறு போல் பிரம்மம் உனக்கு தெரியும். சர்வம் கலு இதம் பிரம்மம்
தஜ்ஜலான் இது அதிலிருந்து தான் பிறந்து லயமடைகின்றன இந்த ஜகத் முழுதும் என்று நீ உபாசனை செய் என்று சொல்கிறது. இது பேர் சாண்டில்ய வித்யா. இது சர்வ குணங்களையும் உடைய பிரம்மத்தை நமக்கு உபாசனை செய்ய சொல்கிறது. தத் ஜ தல்லம், அதுதான் தத் ஜலான். தத் என்பது அது, எது, எதிலிருந்து ஜ தோன்றியதோ, தல்ல எதில் எல்லாம் மறைகிறதோ, தத்து அது பிரம்மம். கலு இதம் பிரம்மம் என்று சொல்கிறது. அப்புறம் இந்த உபனிஷத் சொல்கிறது கிரதும் குருவீத என்று ஒரு சொல் வருகிறது. அது சங்கரர் சொல்கிறார். கிரதும் என்றால் ஒரு ஸ்ரத்தை, ஒரு கொள்கை, அதையே நீ வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ் என்று சொல்கிறது. எவனுக்கு ஒரு கொள்கை இல்லையோ அவன் வாழ்க்கை வீணாக போயிடும். நான் இவ்வாறு இந்த கொள்கையோடு வாழ்கிறேன், நான் பணக்காரனாகும் தான் எனக்கு கொள்கைன்னா அவன் பணக்காரன் ஆகிடுவான். நான் கல்விமானாக வாழப்போகிறேன், எனக்கு இந்த ஹையஸ்ட் டிகிரி டாக்டரேட் வாங்கி ஒரு கல்லூரியிலே பேராசிரியராக பல்கலைக்கழகம் சென்று வைஸ் சான்சலர் என்ற நிலையை அடையணும் அப்படின்ற ஒரு கொள்கையை வச்சுட்டான்னா அதுக்கு ஒரு வாழ்க்கைக்கு அவனுக்கு அர்த்தம் கிடைக்குது. அவன் ஒவ்வொரு செங்கல்லாக அடுக்கிறான், அடுக்கி அந்த கோட்டையை கட்டுறான், மாளிகை. அந்த மாளிகை அவனுக்கு வாழ்க்கை ஆகிடுது. அதுக்கு ஒவ்வொரு கல்லையும் எது வைக்கிறான், அந்த மாளிகையை குறிக்கோளாக வச்சு கட்டுறான். அந்த அடுக்கின்ற விதம் அந்த மாளிகையை தான் நிர்ணயிக்குது. உனக்கு கொள்கை என்பது மாளிகைன்னு சொன்னால் ஒவ்வொரு கல்லுமே அந்த மாளிகைக்கு எங்கெங்கே எந்த இடத்துல வரணுங்கிறத நீ வைப்ப. உன் வாழ்க்கையில் ஒரு கொள்கையை வந்துச்சுன்னு சொன்னால் அப்போது அந்த கொள்கை உனக்கு தொலைவில் இருந்தாலும் கூட இன்று நாம் வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் அதை நோக்கித்தான் இருக்கும். அப்போ லாங் டேர்ம் பிளான் சொல்கிறோம், நீண்ட தூர கனவு. நான் எதிர்காலத்தில் ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியர் ஆகணும், அதில் தலை சிறந்த விதத்தில் இந்த ரேஸ் கார்களை எப்படி செய்கிறாங்க, அதுக்கு எப்படி அதிகமான சக்தியை நான் கொடுக்கணும், அதுக்கு உண்டாக்கிற ஒரு மெக்கானிக்கல் நாலேஜ் எனக்கு வரணும் அப்படின்னு செய்துட்டான். அது அவனுடைய குறிக்கோள். இன்றைக்கி நாளைக்கு நாளன்னைக்கு அவன் என்னென்ன செய்ய போகிறானோ அந்த குறிக்கோளுக்கு வேண்டிய பொருளை தேடுவது, அதை படிக்கின்ற இடத்தை தேடுவது, அதுக்கு வேண்டிய நூல்களை தேடுவது, அதுக்கு எடுக்கின்ற தகவலை எங்கே எடுக்குது, அதுக்கு வேண்டிய பொருளை சேமிப்பது, அந்த சேமித்த பொருளை எப்படி பயன்படுத்துவது என்பதெல்லாம் அவனுக்கு வாழ்க்கை அமைகிறது இல்லையா. அப்போ அவன் கடைசியில் அந்த மாளிகையை கட்டி முடிக்கிறான். அவன் எடுக்கின்ற ஒவ்வொரு நடையும், ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு பேச்சும் அந்த குறிக்கோளை அடைப்படாத வாழ்க்கை முழுமையடைகிறது. அதனால் கிருதும் குருவீத, ஒரு கொள்கையை வைத்து கொண்டு அதையே வாழ்க்கையாக வாழ்ந்துவிடு, அதுவே நீயாக மாறிவிடுவாய். அப்புறம் எல்லாம் சொல்லும், அவர் பெரிய நரம்பியல் நிபுணர் சார், இவர் பெரிய இசை மேதை சார், இவர் பெரிய கட்டிடக்கலை வல்லுநர் சார் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்கன்னா அவன் இப்படியா பிறந்தான். ஒவ்வொரு ஸ்டெப்புமே தள்ளாடி தட்டுத்தடி விழுந்து விழுந்து தான் எழுந்தான். ஆனால் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு அடியும் அவன் இந்த குறிக்கோளை நோக்கி இருக்கிறான். எவனொருவனுக்கு வாழ்க்கையில் குறிக்கோள் இல்லையோ அவன் வாலிருந்த பட்டம் போல் காற்று வீசிய திசையெல்லாம் ஓடிக்கொண்டிருப்பான், கண் காணாமல் மறைந்து போவான். தண்ணீர் இருக்கிறது, அதில் அவனுடைய சுண்டு விரலை இந்த ஆள்காட்டி விரலை நுழைச்சிட்டு எடுங்க, எவ்வளோ பள்ளம் இருக்குங்க. அதுபோல் பல ஜீவராசிகள் இந்த பூமியிலே தோன்றி மறைந்து விடுகிறார்கள். ஆனால் ஒரு சில ஜீவர்கள் மட்டும்தான் அவர் வாழ்ந்தான் என்று நினைத்து கொண்டு பல்லாயிரம் ஆண்டுகள் அவனை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். வியாசரை நினைக்கிறோம், சங்கரன் நினைக்கிறோம், பரமஹம்சரை நினைக்கிறோம், திருவள்ளுவரை நினைக்கிறோம், கம்பரை நினைக்கிறோம், பாரதியாரை நினைக்கிறோம். அவரெல்லாம் சோடுகளை விட்டு சென்றிருக்கிறார்கள். அதுபோல் இந்த உபனிஷத், நீ உபனிஷத்தில் இந்த மாதிரியான சிந்தனையை நீ கொண்டு அதையே வாழ்க்கையாக கொண்டு வாழ், பிரம்மஞானியாக நீ மாறு. கிருதம் குருவீத, குருவீதனா செய், கிருதம்னா கொள்கை, கொள்கையை உருவாக்கி கொண்டு நீ வாழ். கொள்கை மயமாகவே ஒருவன் மாறிவிடுகிறான். தன் கொள்கை எப்படியோ அப்படி மாறிவிடுகிறான். யதா கிருதுகு ததா புருஷக பவதி. எவ்வாறு ஒருவன் தன் கொள்கையை வரையறுத்து கொள்கிறானோ அதன் மாதிரியே அந்த புருஷன் ஆகிவிடுகிறான், பவதி ஆகிவிடுகிறான். யதா கிருதுகு ததா புருஷக பவதி. எவ்விதம் அவன் கொள்கையை வைத்து கொண்டானோ அவ்விதமே அவன் உருமாறி விடுகிறான். எப்படி இந்த பட்டுப்புழு ஒரு புழுவாக நிறைஞ்சு தன் கூட்டுக்குள்ளே போனாலும் தான் பட்டாம்பூச்சியாக வரணும்னு புழு அழகான இறக்கையுடைய பட்டாம்பூச்சியாக தன்னை உடைத்து கொண்டு வெளிவரும்போது, ஆஹா இது என்ன செய்தது, தவம் செய்தது, ஒரு கொள்கையை வைத்து கொண்டது. அதுபோல் கொள்கையை எடுத்துக்கொண்டு நாம் ஃப்ளை லைக் ஏ பட்டர்ஃப்ளை என்று சொல்கிறோம். கொள்கைகளை சரி, கொள்கையை நீ வச்சுக்கிட்டியே, எப்படிப்பட்ட கொள்கையாக இருக்கணும்? என் வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிட்டே வாழ்வேன் கூட ஒருத்தன் கொள்கையை வச்சுக்கலாமில்ல.
இன்னொருத்தனை அழிச்சே வாழணுங்கிற கொள்கை வச்சுக்கலாம்ல, அப்படி இருக்கக்கூடாது. கொள்கை எப்படி இருக்கணும்? சுருதியின் அடிப்படையில் செய்கன்னு இந்த உபனிஷத் சொல்லுது. கொள்கைகளை சுருதி என்றால் வேதத்தின் அடிப்படையில், வேதாந்தத்தின் அடிப்படையில் உன் கொள்கையை வகித்து கொண்டு பிரம்மஞானமே எனக்கு குறிக்கோள் என்று முமுட்சுவாக வாழ்துகள், அதுதான் கிருது குர்வீத என்று சொல்கிறது. இவ்வாறு சொல்வது சாண்டில்ய வித்யா. மனங்களின் தொகுதி அந்த யார், அந்த தத் ஜலான்னு சொன்னோம் இல்லையா, எதிலிருந்து எல்லாம் தோன்றி எதில் மறைகிறதோ அந்த ஒன்று பிரம்மம் எப்படிப்பட்டது என்றால் அவருக்கு மனங்களின் தொகுதி என்று சொல்கிறார். எல்லா ஜீவராசிலும் மனம் இருக்குது. புழு பூச்சிகள்லாம் கூட ஒரு குட்டி குட்டி மனம் இருக்குது. மனிதனுக்கெல்லாம் பெரிய மனம் இருக்கிறது. இந்த மனங்களெல்லாம் உடம்புக்குள்ளே இருக்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறோம். உடம்பெல்லாம் அழிச்சிடுவோமே, இந்த மனம் மட்டும் மீதி இருக்கும். அந்த மனமெல்லாம் ஒன்றோடு ஒன்று கை கோர்த்து கொண்டு பெரிய வலைப்பின்னல் போல் இருந்ததுன்னா அதுதான் அந்த பிரம்மம். பிரம்மத்தின் மனது தான் இரண்ய கர்ப்பன். அந்த மனதுக்கு செயல்படுவதற்கு பிராணன் தேவை. அந்த நாடிகளுக்குள்ள அந்த பிராணன் தான் அவருடைய திருமேனி, பிராண சரீர. அப்போ பிரம்மம் எப்படிப்பட்டது? அவர் எப்படிப்பட்டது? சத்தியம் ஞானம் ஆனந்தம். அதுக்கு உருவம் இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் நீ அறிந்து கொள்ளணும்னா முதல்ல எல்லாருடைய மனமாக இருக்கிறது உன் மனமும் அதில் ஒரு பகுதி. நீ பிரம்மம் என்று தெரிந்து கொள். எல்லாருடைய பிராணனுமே சேர்ந்த சரீரம் அவருடைய சரீரம். அந்த பிராணன் என்கிற மிகப்பெரிய நாடி சரீரத்திலே மனமாக இருந்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி செய்து லயப்படுத்தி அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட பிரம்மத்தை நீ தியானம் செய். இது சாண்டில்ய உபாசனை. அந்த ஒளி பொருந்திய அந்த பிரம்மம் எப்படிப்பட்டவர்? பாரூபக, அந்த சமஷ்டி மனமாகவும் சமஷ்டி பிராணனாகவும் இருக்கின்ற அந்த அந்தர்யாமியாகி இருக்கின்ற பரமேஸ்வரன் தான் அந்த பிரம்மம். அவனுக்கு அவனுடைய சுயம் எப்படிப்பட்டது? சத்தியம் ஞானம் அனந்தம் என்கின்ற ஞான பிரகாசம், சைதன்யம். அதுக்கு பேர் பாரூப. பா என்றால் ஒளி, பாரதி என்றால் ஞான ஒளியில் சந்தோஷமாக இருப்பவன். ரதின்னா ஆனந்தமாக இருப்பவன். பா என்றால் ஞான ஒளி, ஞானத்திலேயே சந்தோஷத்தை கொண்டிருக்கிறவன் பாரதி. இவர்களெல்லாம் வாழ்கின்ற ஊருக்கு பாரதம். இந்த பாரத தேசத்துக்கு உரியவர்கள் எல்லாருமே ஞான ஒளிதான் அவருடைய குறிக்கோள் என்று சொல்லுது. அது பர்கோ தேவசிய தீமகி தியோ யோன பிரச்சோதயாத், அதையே நான் தியானம் செய்வேனாக, எனக்கு அருளட்டும் என்று காயத்ரி மந்திரம் முதலே காயத்ரி உபாசனை சொல்லிச்சு. அடுத்ததாக இப்போ சாண்டில்ய உபாசனை, உன்னை நீ கொள்கை உடையவனாக மாற்றிக்கொண்டு அந்த கொள்கைகள் எல்லாமே சுருதியின் அடிப்படையில் இருந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் முமூட்சு என்ற வாழ வேண்டும் என்று சொல்கிறது. அப்படிப்பட்ட அந்த பிரம்மம் தடையற்ற ஆணை உடையவர். எல்லாவற்றையும் கட்டுப்பாடுனா தடையற்ற ஆணை. அவருடைய கட்டளைக்கு யாரும் தள்ளி போக முடியாது. அதனால் அவர் சர்வ கர்ம என்று பெயர். இதெல்லாம் அந்த வார்த்தை வருது அந்த மந்திரத்தில். மனோமய பிராணசரீரக பாரூபக சர்வ கர்மக சர்வ காமக. எல்லாருடைய ஆசையும் அவருடைய ஆசை தான். அவர் ஆகாசத்தின் தன்மை உடையதுனால ஆகாஷாத்மா என்று ஒரு பெயரும் சொல்கிறது. இதெல்லாம் தியானத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சொற்கள். அவர் சர்வ காமா, எல்லாருடைய ஆசை வடிவாகவும் இருக்கிறார். அவர் எல்லாருடைய வாசனைகளாகவும் இருக்கார். நறுமணம் என்றது வாசனைகள். சர்வகந்தக, எல்லெல்லாம் நாம் அனுபவிக்கிறோமோ அந்த அவருடைய அனுபவம். சர்வரசக, அவர் சர்வகந்தக, எல்லாருடைய வாசனை. வாசனைனா உங்களுக்கு தெரியும், எல்லாருடைய பிராரப்தமும் சஞ்சித கர்மங்கள் அடங்கியிருக்கின்ற வாசன ரூபமான நினைவுகள். இந்த வாழ்க்கையிலே அனுபவித்தலாம் ரசம். அது எல்லாருடைய ரசம் அவர்தான் சர்வரசம். எல்லாருடைய வாசனையும் அவருடையது சர்வ கந்த. அவருடைய எல்லாருடைய ஆசையிலும் அவருடையது அவர் சர்வ காமக என்று நீ அவரை தியானம் செய். அவர் எந்த விதமான பேச்சோ நடத்தையோ செயலோ அற்ற நிர்குணமானவர் என்று அவாக் என்று சினை. வாக்கு என்றால் பேச்சு. அவர் எதை பேச போகிறார்? அவர் பேச்சற்றவர், எனவே அவாக். இப்படி பிரம்மத்தை நாம் சிந்திக்கணும். அவர் எதையும் நாடாதவர், எனவே அவர் அநாதரக. அவர் இது வேணும் அது வேணும்னு சொல்ல மாட்டார். இப்படிப்பட்ட பல குணங்களை சாண்டில்ய உபனிஷத் நமக்கு தள்ளித்தருகிறது. அவர் இருக்கும் இடம் இதயமாகிய உன்னுடைய மனக்குகை. அவர் அணுவுக்கும் மிக சிறியவர், அணியான் அனைத்திற்கும் பெரியவர். லோகேபியக ஜாயான். ஜாயானா மிக பெரியவர். லோகம்னா 7 உலகங்களுக்கும் அவர் பெரியவர். ஆனால் அணுவை விட மிக சிறியவர். நெல்லை விட, பார்லியை விட, கடுகை விட, சோளத்தை விட சிறியவர். இதெல்லாம் இந்த சொற்களெல்லாம் இந்த உபநிஷத்தில் வருது. நெல், பார்லி இதை விட மிக சிறிது. அந்த காலத்தில் சிறுசுன்னா ஒரு கடுகளவுன்னு சொல்கிறது வழக்கம். அதனால் அதை விட சிறியவர் அவர்.
அதே சமயம் இந்த அனைத்து 7 உலகங்களுக்கும் அவர் பெரியவர், ஆகாசத்தைவிடும் பெரியவர், அளவற்றவர் என்ற சொல்லோடு இந்த தியானம், அவரே அப்படிப்பட்டவர் என் இதயத்தில் இருப்பவர் என்று சாண்டில்ய உபாசனை நமக்கு சொல்லி தியானத்தை நிறைவு செய்கிறது. நாம் அடுத்த வகுப்பில் கண்டம் 11 ஆயுள் நற்கதி தியானம் பற்றிய தியானத்தை வித்யாவை பார்ப்போம். ஓம். சாந்தோக்கிய உபனிஷத்தில் 3வது அத்தியாயம். இதில் 19 கண்டங்கள் இருக்கின்றன. நாம் இப்பொழுது 15வது கண்டத்தை பார்க்க போகிறோம். இந்த அத்தியாயத்தில் நாம் மது வித்யா, காயத்ரி வித்யா, சாண்டில்ய வித்யா என்று 3 வித்யா தியானங்களை, உபாசனைகளை நாம் பார்த்தோம். தொடர்ந்து மேலும் சில உபாசனைகள் இங்கே இருக்கின்றன, அவற்றையும் நாம் பார்ப்போம். இந்த 15வது கண்டத்தில் உட்கருத்து ஆயுள் நற்கதி தியானம். ஒருவனுக்கு நீண்ட ஆயுளும் வேணும், ஆயுளுக்கு பிறகு மறந்த பிறகு நல்ல கதி வேணும். இது தான் எல்லா உயிர்களும் மனிதர்கள் விரும்புவது. நீண்ட ஆயுள், ஆரோக்கியமான நீண்ட ஆயுள், ஆயுள் முடிந்த பிறகு நல்ல கதி. இதற்கு என்ன தியானம் செய்வது, உபாசனை என்று இங்கே பார்க்க போகிறோம். இங்கே ஒரு உருவகத்தை தருகிறார்கள். உருவகம்னா ஒரு கற்பனை. உபனிஷத் தருகிறது. ஒரு பேழை இருக்கிறதா. பேழை என்றால் பொக்கிஷங்களை எல்லாம் சேர்த்து வைக்கின்ற ஒரு பெட்டகம், புதையல். நவரத்தனங்களையும் தங்கங்களையும் ஆபரணங்களையும் எல்லாவற்றையும் சேர்த்து வைக்கின்ற ஒரு பேழை. அதுதான் இந்த பிரபஞ்சமாக. இந்த பேழைக்கு அது முன்பகுதி ஆகாசம், பேழைக்கு உள்பகுதி அந்த எம்டி ஸ்பேஸ், அது ஆகாசம். பெட்டியினுடைய கீழ்ப்பகுதி பூமி, மேலே மூடி இருக்கிறது, அது சொர்க்கம். பெட்டிக்கு 4 மூலைகள் இருக்கின்றன. இடைப்பட்ட மூலைகள் சேர்த்து 8, மேலும் கீழும் சேர்த்து 10. இதெல்லாம் திசைகள், நமக்கு இருக்கிற கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு என்று சொல்லக்கூடிய திசைகள். அதன் உள்ளே இருப்பதெல்லாம் பிரபஞ்சம், பஞ்சபூதங்களும் இருக்கின்றன. இதுதான் அந்த பெட்டியில் இருக்கின்ற செல்வம். அது வசுதான என்று சொல்லப்படுகிறது. இந்த செல்வம் ஒருபோதும் குறைவதில்லை. ந ஜீரியதி என்று இந்த உபனிஷத் சொல்கிறது. ஏன் இது ஒருபோதும் குறைவதில்லை என்று சொல்லுது? இது விஞ்ஞானமும் ஆற்றல் மாறா கோட்பாடு என்று ஒன்று சொல்கிறாங்க. இந்த பூமியில் 10 அடி பள்ளம் தோண்டினா அந்த மண் வேறு இடத்துல 10 அடி உயரத்தை கொடுத்துரும். இங்கேருந்து ஒரு பொருளையும் அழிக்கவும் முடியாது. புதுசாக ஒரு பொருளை இங்கே உற்பத்தியாக யாரும் பண்ண முடியாது. இந்த பிரபஞ்சத்தில் உள்ளது உள்ளபடியே தான் இருக்குது. மாறிக்கொண்டிருக்கிறான். பள்ளம் மேடாகலாம், மேடு பள்ளமாகலாம், நதிகள் வற்றி வானத்தில் மேகமாகலாம், மழையாக பொழிந்து மறுபடியும் வேறு எங்கேயாவது நதியாக போகலாம். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த தண்ணீரின் அளவு எப்பொழுதும் ஒன்று தான். மக்கள் சொல்கிறாங்க, எதிர்காலத்தில் தண்ணீர் பஞ்சம் வந்துடும், தண்ணீர் இல்லாமல் வற்றி போயிடும், பூமி ஒரு காலம் வற்றி போகாது. பூமியில் இருக்கின்ற தண்ணீர் பூமியில் தான் இருக்கும், அது எங்கேயும் போகவே முடியாது. விஞ்ஞானிக்கு இது தெரியும். ஆனால் சில இடத்துல மழை குறைவாகவும் சில இடத்துல அதிகமாக இருக்குமே தவிர, ஒரு வருடத்திற்கு பூமியில் எவ்வளவு மழையோ அது கட்டாயம் இருக்கும். இந்த பூமியில் நதிகள் மூலம் கிடைக்கின்ற நீர் எவ்வளவோ அது குறையவே குறையாது. பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய போர்வெல் போட்டிருக்கிற தண்ணியும் அப்படியே தான் இருக்கும். மேலே கொண்டு வரலாம், பயன்படலாம், மறுபடியும் பூமி கீழே தான் போகும். கடல் எவ்வளோ இருக்குதோ அது வற்றவே வற்றாது. இந்த பூமியில் இருக்கின்ற அத்தனை ஒவ்வொரு சொட்டு நீரும் இங்கேயே தான் இருக்கும். இடப்பெயர்ச்சி இருக்கலாம். நிலத்தில் இருக்கின்ற ஒரு மண் கூட காணாமல் போகாது. பூமியில் ஒரு இடத்துல ஒரு மண்ணை எடுத்து தூக்கி போட்டோம்னா அங்கே காணாமல் போகலாம், இன்னொரு இடத்துல அது சேர்ந்து விடும். அதுதான் இது சொல்லுது, ஆற்றல் மாறா கோட்பாடு என்று சொல்கிறார்கள். கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி என்று ஃபிசிக்ஸில் ரொம்ப ஆதாரமான ஒன்று. இந்த பிரபஞ்சத்தில் ஒரு பொருள் உண்டாகாது, ஒரு பொருள் மறையாது, மாறலாம், ஒன்று இன்னொன்றாக மாறலாம். இந்த பிரபஞ்சத்துக்கு எடை ஏதோ ஒரு எடை போட்டு வச்சுருக்கணும் வைங்க, அந்த எடை மாறவே மாறாது. ஆகாசத்திற்குள் இருக்கின்ற பொருளெல்லாம் ஆகாசத்திற்குள்ளே தான் இருக்கும். அதுக்கு வெளியே போகிறதுக்கு வழி இல்லை. ஏன்னா ஆகாசத்துக்கு வெளியேன்னு ஒன்றும் கிடையாது. அப்படி இந்த பேழை, இந்த பிரபஞ்சம் அள்ள அள்ள குறையாத செல்வத்தை இருக்கிறது. நீ எவ்வளவு பயன்படுத்தினாலும் அது இருந்துக்கிட்டே இருக்குமா? ஏன்னா அழிக்க முடியாது. அப்போ அழிக்க முடியாதுன்னு அது அக்ஷய பாத்திரம் தானே.
க்ஷயம்னாக்கா தீந்துடும். ஒரு பாத்திரத்தில் 4 ரொட்டி இருந்து எடுத்து பயன்படுத்த 4 தீந்து போயிடும். ஆனால் அக்ஷய பாத்திரத்தில் எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்டது இந்த பிரபஞ்சம் என்று தியானம் செய்ய வேண்டும். இந்த பிரபஞ்சம் ந ஜீரியதி, அது தேய்ந்து போவதில்லை, அழிந்து போவதில்லை, பழுதாவதில்லை. அதனுடைய செல்வம் வசுதான எப்பொழுதும் நிறைவாகவே இருக்கிறது. பெட்டியின் கிழக்கு திசைக்கு ஜுஹு என்று பெயர். இதெல்லாம் அங்கே உபதன் சொல்லுது, காதில் போட்டு வச்சுப்போம். தெற்கு திசைக்கு சகமானா என்று பெயர். இதற்கு இந்த தெய்வம் யமன். ஜுஹுவுக்கு பிரபஞ்சம், பஞ்சபூதங்கள். மேற்கு திசைக்கு ராஜினி, அது வருணனை குறிப்பிடுகிறது. வடக்கு திசை சுபூதா, அவன் குபேரன். இவ்வாறு இந்த பிரபஞ்சத்தினுடைய செல்வத்தை இவர்கள் காக்கதாக நம்ம பார்க்கணும். இந்த திசைகளுக்கு குழந்தைங்க பிறந்ததுன்னா, திசைகள்னா என்ன? ஆகாசம் தானே. ஆகாசம்தான் நமக்கு எல்லாம் திசை. கிழக்கு மேற்கு வடக்குன்னு சொன்னோம். நம்மளுடைய உடம்பை வச்சு சொல்கிறோம். என் உடம்புக்கு முன்பக்கம் இருக்கிறது கிழக்குங்கிறோம், பின்பக்கம் இருக்கிறது மேற்குங்கிறோம். இந்த உடம்பு எங்கே வைக்கிறோம்? சூரியனை உதிக்கிறது வச்சு நம்ம கிழக்கு மேற்குன்னு எல்லாம் சொல்கிறோம். ஆனால் உண்மையில் திசை என்பதே ஆகாயம்தான். இந்த இடத்தை தான் நம்ம திசையில் சொல்கிறோம். அந்த ஆகாசம் என்று சொல்லக்கூடிய திசைகளுக்கு குழந்தைங்க பிறந்ததுன்னா அது என்னவாக இருக்கும்னா அது வாயுவாக தான் இருக்கும். அதனால் அந்த வாயு எதுன்னு கேட்டால் பிராணன். அப்போ ஆகாசம் என்பதே பிராணனால் நிரப்பப்பட்ட ஒரு ஸ்பேஸ். அப்போ ஸ்பேஸ் இருக்குது, அதில் பிராணன் நிரம்பி இருக்குதுன்னு நினைக்கிறத விட பிராணன் தான் ஸ்பேஸாக இருக்கிறது என்று கூட சொல்லலாம். அப்போ பிராணன் மட்டும்தான் இருக்கிறது. பிராணன் தான் பிரம்மம், பிராணன் தான் மாயை, பிராணன் தான் நாடிகள், நாடிகள் தான் ஹிரண்யகர்ப்பன், ஹிரண்யகர்ப்பன் தான் ஜீவர்கள். இப்படி நம்ம பரந்த ஒரு சிந்தனையை கொண்டு வருவதற்கு இந்த பேழை உபதாரணம் நமக்கு வருகிறது. இந்த பிரபஞ்ச தேவன் திசைகளின் பிள்ளைகளான பிராணன், பூமி, அந்தரிட்சம் என்று சொல்லப்பட்ட இடைப்பட்ட வானம், அதன் மேல் இருக்கின்ற சொர்க்கம், அக்னி, ஆதித்யன், வேதங்கள், இவற்றை பேழையின் திரவியங்களாக நாம் தியானிக்க வேண்டும். இந்த பேழைக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னா பிரபஞ்ச தேவன், திசைகள், பிராணன், பூமி, வானம், சொர்க்கம், அக்னி, ஆதித்யன், வேதங்கள். வேதங்கள் என்றால் கர்மங்கள். மனிதர்கள் என்னென்ன செய்கிறாங்களோ அதெல்லாம் நற்கர்மம், நல்லது கெட்டது, பாவம் புண்ணியம், இதெல்லாம் சொத்தான். இதுதான் திரும்ப 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 வற்றாமல் பயன்படுத்தி கொண்டிருந்து நாம் பார்க்க வேண்டும். இவ்வாறு யார் அவன் தியானிக்கிறானோ அவனுக்கு புத்திர சோகம் இருக்காது. குழந்தைகள் மூலம் அவனுக்கு துன்பமே வராது. நிறைய பேருக்கு தென்னையை பெற்றா இளநீர், பிள்ளையை பெற்றா கண்ணீர்னு பாட்டு பாடியிருக்கிறாங்க. ஆனால் இந்த உபாசனை செய்பவனுக்கு புத்திரர்களால் சோகம் வராது. புத்திரர்களால் இவனுடைய ஆயுளும் நீண்டிக்கும். பிராணனை பூஹு புவக ஸ்வக ருக்கு யஜுர் சாமம் என்று தியானித்து அந்த பிராணனை சரணடைகிறேன் என்று இந்த உபனிஷத், இந்த கண்டம் நிறைவு செய்கிறது. இவ்விதம் எவன் ஒருவன் தியானிக்கிறானோ அவன் தந்தை நீண்ட ஆயுள் வாழ்வானோ. முன்னாடி இருக்கக்கூடிய பேழையை தியானம் பண்ணுறவனுக்கு குழந்தைகளுக்கு துன்பம் வராது. குழந்தைகள் துன்பம் வந்தால் தான் இவனுக்கு துன்பம், புத்திர சோகம் வராது. ஆனால் மகன் இதை செய்தான்னா தந்தைக்கு நீண்ட ஆயுள் வரும். அப்போ அப்பனும் மகனும் சேர்ந்து செய்ய வேண்டிய தியானமாக இங்கே நாம் பார்த்திருக்கிறோம். அடுத்தது கண்டம் 16, 3 சவனங்கள். சவனம் என்பது ஒரு சடங்கு, அன்றாடம் செய்ய வேண்டிய சடங்கு. அந்த சடங்குகள் 3 காலங்களிலே செய்வார்கள். காலை நேரத்தில், மதிய நேரத்தில், மாலை நேரத்தில். இந்த மனிதனுடைய வாழ்க்கையும் பிறந்தது காலை என்றும், வாழ்கின்றதை மதியம் என்றும், மரணத்தை மாலை என்றும் நாம் உருவகம் செய்து கொண்டு சடங்கையும் மனித வாழ்க்கையும் ஒன்று பார்க்கலாம். அப்போ தினமும் ஒருத்தன் 3 வேளை சடங்கு செய்கிறான். அப்போ வாழ்நாள் முழுக்க அவன் வாழ்ந்தான்னா, பிறந்து வாழ்ந்து செத்தானா, அதுவும் ஒரு சடங்கு தான். அப்போது ஒரு மனிதனுமே சடங்கு தான், வாழ்க்கையே ஒரு சடங்காக அமைகிறது அப்படின்னு ஒரு தியானம். ஒருவரது வாழ்நாள் முழுவதும் ஆயுள், குழந்தை பருவம், அது காலையில் இருக்கின்ற பிராதஸ் சவனம்னு பேர். காலையில் செய்வதற்கு பிராதஸ் சவனம், அது ஒருவனுடைய குழந்தை பருவம். மத்தியானம் செய்வதற்கு மாத்தியந்தின சவனம், அது அவனுடைய யவனம், இளமை பருவம்.
சாயங்காலம் செய்வது சாயம் சவனம், அது அவனுடைய முதுமை. இப்படி தினமும் செய்கின்ற பிராதசவனம், மாத்தியாந்தின சவனம், சாயம் சவனம் என்ற 3 சடங்குகளை, அக்னி சடங்குகள்னு பேர், இதெல்லாம் ஹோமம் ஏற்படுத்தி அதில் பால் நெய் போன்றவற்றை இட்டு அவர்கள் செய்வார்கள். இந்த சவனத்தை செய்வர்கள் அக்னிஹோத்திரிகள் என்று சொல்வார்கள். இதையே கொஞ்சம் நல்ல நிலையில் செய்வர்கள் சோமயாகம் என்றும் சொல்வார்கள். அக்னிஹோத்திரம், சோமயாகம் போன்றவை. இதை வாழ்க்கையோடு ஒப்பிடப்படுகிறது. இந்த சவனத்திலே, இந்த சடங்கிலே காயத்ரி என்ற ஒரு சந்தஸு, திருஷ்டப் என்கின்ற ஒரு சந்தஸு, ஜகதி என்கின்ற சந்தஸ் ஆகிய 3ஐயும் அக்னிக்கு ஆகுதியாக செய்ய வேண்டும். இங்கே காயத்ரி, திருஷ்டுப், ஜகதி என்பதை அக்னிக்கு எப்படி போடணும்னா, அக்னிக்கு அவலம் பொரியும் போடலாம், நெய்யை ஊற்றலாம். காயத்ரி எப்படி போடுறது? அது ஒரு மந்திரம் தானே. மனதிற்குள் அது மாதிரி தியானம் செய்யணும். இது அத்தனையுமே உடம்பால் செய்வதில்லை, மனதில் செய்வதனால இதுக்கு உபாசனம்னு பேர், தியானம்னு பேர். ஸ்டோமம் என்பது சோமயாகத்தில் ஒரு பகுதி. சில பேர் சோமயாகம் செய்து சொர்க்கலோகத்தில் நீண்ட காலம் வாழணும்னு ஆசைப்பட்டு சோமயாகத்தை செய்வார்கள். அவர்களுக்கு தினமும் செய்வது பேர் அக்னிஷ்டோமம். அக்னிஷ்டோமம் செய்தவன் தான் சோமயாகத்தை செய்ய முடியும். இப்படியெல்லாம் இருக்கிறது. நமக்கு அதை பற்றிய ஒரு அவசியம் இப்பொழுது இல்லை. நாம் கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாருமே இங்கே யாகம் செய்து கொண்டு பிழப்பு நடத்துகிறவங்க கிடையாது. அன்றாடம் அவங்களுக்கு ஃபேக்ட்ரிக்கு போகணும், வேலைக்கு போகணும், டியூட்டியை பார்க்கணும், சம்பளம் வாங்கணும், கடத்தருக்கு போய் குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்கின்ற வாழ்க்கையில் இங்கே யாரும் அக்னிஷ்டோமம் சோமயாகமும் செய்யப்போவதில்லை. ஆனால் தன்னுடைய வாழ்நாளே ஒரு அக்னிஷ்டோமமாக, சோமயாகமாக தியானம் செய்வங்கின்ற முறையை இங்கே சொல்கிறது. ஆனால் யாரும் இதெல்லாம் செய்ய வேண்டியதில்லை. இங்கே 3 சவனங்கள், அதாவது 3 சடங்கு வேலைகள் முறையே. இதற்ற அக்னி, 2வது சடங்கு மத்தியானம் செய்வதில் வசுக்கள், இந்திரனை நாம் வணங்கணும். 3வது சாயங்கால சவனத்தில் ருத்திரர்களையும் வசுதேவர்களையும் ஆதித்தர்களையும் அதோடு சம்பந்தப்பட்டவர்களையும் நாம் வணங்கணும். காலையில் அக்னி மட்டும், மத்தியானம் 2 பேர் வசுக்கள், இந்திரன். 3வது மாலை வேளையில் 3 பேர்கள், ருத்திரர்கள், வசுதேவர்கள், ஆதித்யர்கள். இவ்வாறு நாம் இந்த தினமும் தியானம் செய்ய வேண்டும் என்று 3 வேளை தியானத்தை சொல்கிறது. இப்படி செய்தால் என்ன கிடைக்கும்? ஒருவருடைய இளமை வாழ்க்கை 24 ஆண்டுகளாம். சாஸ்திரப்படி 24 வயசுக்கு இளமை சொல்கிறோம். அதுக்கப்புறம் நடு வயசு. அந்த இளமையில் வசுக்கள் தான் தெய்வங்கள். அவங்க அந்த வசுக்களை தான் அவங்க பிரதானமாக தியானம் செய்ய வேண்டும். நடுவாயிலில் 44 வருஷங்கிறாங்க. 24ஓடு கூட 44 வருஷம். அப்பொழுது ருத்திரர்கள் தான் அவர்களை ஆள்கிறார்கள். ருத்திரர்கள் தான் அவங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கிறார்கள். எனவே ருத்திரர்கள் தான் அவனுக்கு பிரதானம். இப்படி வசுக்கள், ருத்திரர்கள், ஆதித்யர்கள் 3 பேருமே நம்ம சோமயாகத்தில் அக்னிஷ்டோமத்தில் செய்து தான் நம்ம இப்போ தான் பார்த்தோம். அதனால் இதையெல்லாம் தியானம் செய்க என்று சொல்கிறார்கள். முதுமை வாழ்க்கை 48 வருஷமாக, 24, 44, 48 மொத்தமாக பார்த்தோன்னா 116 ஆண்டுகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. யாரும் 116 ஆண்டுகள் வாழ்வதில்லை. ஆனால் யார் ஒருத்தன் இந்த அக்னிஷ்டோமா என்று சொல்லக்கூடிய உபாசனையை மனதில் செய்தானோ அவனுக்கு இந்த வாழ்க்கை கிடைக்குங்கிறாங்க. இப்படி வாழ்க்கையை தீர்மானிக்கிறார்கள். இந்த நீண்ட வாழ்க்கையை தீர்மானிப்பவர்கள் வசுக்களும், ருத்திரர்களும், ஆதித்யர்களும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதம் சவனம் செய்பவர், தினமும் தியானம் செய்பவர் 3 வேளை 116 ஆண்டுகள் வாழ்வார்கள். இதன் குறிக்கோள் என்ன? 104 வாழ்ந்ததில்லை, உன் வாழ்க்கையை யஜ்ஞார்த்தமாக செய்யின்னு தான் இது சொல்லுது. நீ 50 வருஷம் வாழ்ந்தாலும், சங்கரர் வாழ்ந்து 32 வருஷம்தான் வாழ்ந்தார். அவர் வாழ்க்கையை யஜ்ஞார்த்தமாக வாழ்கிறார். அது 116 ஆண்டுகள் என்ன, பல கோடி ஆண்டுகளுக்கு அது சமமான ஒரு வாழ்க்கை. அவர் அன்றாட வாழ்க்கையே பெரிய யஜ்ஞமாக இருக்கிறது. அஸ்வமேத யாகத்திற்கு விட அதிகமான பெரிய யஜ்ஞத்தை அவருடைய பிரம்மசூத்திரம் ஒரு நூல் போதும். அவர் எழுதிய ஒரு ஸ்லோகமே வாழ்நாள் முழுக்க கிடைக்கிற அத்தனை சொர்க்க இன்பத்தையும் தரக்கூடிய அளவுக்கு அவர் அருகதை உடையவர். அப்படி வாழ்வது யஜ்ஞார்த்தம். அப்படி இயலாதவர்கள் இவ்வாறு நாம் சவனங்களை செய்து நீண்ட ஆயுளை பெறலாம் என்பது கருத்து. நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நீண்ட ஆயுள் முக்கியமல்ல, வாழ்கின்ற வாழ்க்கையை யஜ்ஞமாக, வேள்வியாக செய், அர்ப்பணப்பாக செய். அந்த அர்ப்பணத்தில் கிடைக்கின்ற வேள்வியில் எப்பவுமே கொஞ்சம் மிஞ்சம், ஆகுதியிலலாம் போட்டவர் கொஞ்சம் தட்டில் மிஞ்சம், அதை தான் உணவாக சாப்பிடுவார்கள்.
அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்வது யக்ஞ மிச்சமாக, யக்ஞ யக்ஷமாக, அதை தான் உணவாக கொண்டு வாழ்வது வேள்வியால் நடத்துகின்ற வாழ்க்கை என்று பெயர். அடுத்து கண்டம் 17, யக்ஞார்த்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்வது எப்படி என்று ஒரு உபதேசம், இங்கே உபாசனை, அதையும் நாம் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி அக்னிஷ்டோமம்னு சொன்னோம், அது சோமயாகத்தில் ஒரு பகுதின்னு சொன்னோம். இந்த சோமயாகம் செய்பவர் இப்போ அக்னிஷ்டோமம் விட்டு சோமயாகம் பண்ணுறாரு. முதலில் 2 நாட்கள் இந்த சோமயாகத்தை இப்போ வர்ணிக்குது இந்த உபனிஷத். சங்கரர் அதை கொடுக்குறார். 2 நாட்கள் விரதம் இருக்கணுமா, யாகம்னா ஆரம்பிக்கலை, 2 நாள் விரதம். அந்த 2 நாளில் பால் மட்டும்தான் ஆகாரம். அந்த அளவையும் தினமும் குறைச்சிக்கிட்டே வரணும். 3ஆவது நாளில் இந்த யாக்ஞத்தை ஆரம்பித்து என்ன மிச்சம் வருதோ, அந்த கிண்ணத்தில் ஏதாவது மிச்சம் இருந்ததுன்னா அந்த எச்சத்தை தான் உணவாக சாப்பிட வேண்டும். இப்படி ஒரு யாகம், அது பேர் சோமயாகம். இந்த யாகத்தில் 5 அம்சங்கள் இருக்குமா. அவை இந்த மனித வாழ்க்கையோடு ஒப்பிடப்படுகிறது. யாகமும் மனித வாழ்க்கையும் எப்படி ஒப்பிடப்படுகிறது என்று பார்ப்போம். இந்த யாகத்தை செய்வதற்கு சோம என்று சொல்லக்கூடிய ஒரு கொடி இருக்குதான். அந்த கொடி இலைகள் அரைத்து பிழிந்து ஒரு சாறு எடுப்பாங்க, அது பேர் சோமரசம்னு பேர். அதை பயன்படுத்தி தான் ஆகுதியில் போடுவாங்க, அதனால் இது பேர் சோமயாகம்னு பேர். இன்றைக்கி யாருக்குமே இந்த சோமம் என்று சொல்லக்கூடிய இலை எங்கே இருக்குதுன்னு தெரியாது. சில பேர் இமாலயில் இருக்குதுங்கிறாங்க, நான் கண்டுபிடிச்சி இதுதான் சொல்லி சயின்டிஃபிக் நேம்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் யாருக்கும் இது வரைக்கும் அந்த சோமயாகத்தினுடைய இலை யாருக்கும் தெரியாது. சோமபானம் என்பது யாருக்கும் இது வரைக்கும் தெரியவில்லை. நிறைய பண்டிதர்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்து அந்த சோமவல்லி என்று சொல்லக்கூடிய கொடியை கண்டுபிடிக்க முயற்சி செய்து தோற்று போனதாகத்தான் நான் நினைக்கிறேன். நாம் இது உபாசனை என்பதனால் நிஜமாகவே இலை பறித்து சாறு எடுக்க வேண்டாம். இது தியானத்தில் நாம் மனதில் செய்ய வேண்டியது. இந்த இலையை பிழிவதிலிருந்து யாகம் தொடங்குகிறது. இந்த சோமயாகத்தை 2 நாள் விரதம் இருந்து ஆரம்பிக்கலாம் இல்லையா. இன்றைக்கி யாகத்தை ஆரம்பிக்கிறான்னா அந்த முதல் ஸ்டெப்பு இலையை பிழிகிறது தான். இதிலேருந்து நம்பர் 1 ஆரம்பிக்குது. அதை அப்புறம் யாகம் முடிய போகுது. இதை மனித வாழ்க்கையோடு ஒப்பிட்டு சொல்கிறது என்று இங்கே பார்க்கிறோம். இந்த இலையை பிழிவதற்கு சுனோதி என்று பெயர். சு என்றால் பிறத்தல், சோஷியதி என்றால் தாயின் கர்ப்பத்திலிருந்து பிறப்பது, சுனோதி என்றால் தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளியே வருவது என்ற அர்த்தத்தில் இந்த சாறை பிழியணும். இப்போது அதெல்லாம் விட்டுடுவோம், நான் ஒப்பீடு மட்டும் இங்கே கொடுக்குறேன். சோமயாகத்தையும் மனிதனுடைய வாழ்க்கை கர்மயோகத்தையும் சம்மந்தப்படுத்துகிறோம். சோமயாகம் ஆரம்பிக்கிறோம், அதுக்கு முதல்ல தீட்சை வாங்கின பிறகு தான் இந்த சோமயாகத்தை செய்வோம். அதுதான் 2 நாளாக இருக்கின்ற பட்டினி விரதம்னு சொன்னோம். வாழ்க்கையில் இதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் நாம் பட்டினி இருக்கணும். அப்புறம் உபசத் என்பது துவக்கம், யாகம் துவங்கிட்டது. இது வாழ்க்கையில் நாம் பிறந்துட்டு பிறகு உண்டு புலனின்களை அனுபவித்து வாழ்கின்ற வாழ்க்கை. அடுத்து மந்திரங்களை சொல்கிறாங்க யாகத்தில், வேத கோஷம். இது நம்ம வாழ்க்கையில் சிரிப்பதும் கழிப்பதுமாக நாம் நினச்சிக்கணும். வாழ்க்கையில் சிரிப்பும் கழிப்பது வேத கோஷம்னு நினச்சிக்கணும். உண்பதும் புசிப்பதும் இன்பம் அனுபவிக்கிறதும் யாகத்தை துவங்குறோன்னு அர்த்தம். இந்த பிறக்கும் பொழுது இந்த தீட்சை வாங்கிறது பட்டினி விரதம்னு நினைக்கிறோம். அடுத்து முடிவாக யாகம் முடியுது, அப்போ தட்சிணை கொடுப்பாங்க இல்லையா. இந்த யாகம்லாம் செய்து கொடுத்த இந்த ஹோதாக்கள் சொல்லக்கூடியவங்க, அத்வர்யு, ஹோதா, பிரம்மா, இவங்களுக்கெல்லாம் நம்ம தட்சிணை கொடுக்குறோம். அது நம் வாழ்க்கையில் கடைபிடிக்கின்ற உண்மையும் நேர்மையும் தான் தட்சிணை. முடிவில் இந்த தியானம் முடித்தவொடனே அந்த கும்பத்தில் இருக்கின்ற தண்ணீரை கொண்டு அந்த எஜமான் தலையில் கொட்டி அவர் குளிப்பாட்டுவாங்க. அது அவபிருத ஸ்நானம்னு பேர். சோமயாகத்தில் இது உண்டு. இப்போ 60வது கல்யாணம் 80வது கல்யாணத்தை கூட இதே மாதிரி தம்பதிகளை உட்கார வைத்து தலையில் சல்லடையை பிடிச்சி அதில் தண்ணீரை ஊற்றி அவங்க செல்வம், அது பேர் அபபிருத ஸ்நானம். இது மனிதனுடைய மரணத்தோடு ஒப்பிடப்படுகிறது. அப்போது பிறந்ததிலிருந்து பட்டினி விரதம், புலனின்பம், சிரிப்பதும் கழிப்பதும், உண்மை நேர்மையான வாழ்க்கையும் மரணமும் ஒரு யாகமாக இங்கே ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இது ஒரு நல்ல கற்பனை. மனிதர்கள் எப்படி தர்மமாக சாஸ்திர ரீதியாக சனாதனத்துடன் வாழ வேண்டும் என்பதை சொல்கிறது. நாம் யஜ்ஞம் செய்கிறோமோ இல்லையோ, வாழ்க்கையை யஜ்ஞமாக செய்வோம். கண்டம் 18 இதில் அத்தியாத்ம தியானம், அதி தெய்வ தியானம்னு இருக்கும். அத்தியாத்ம தியானம்னா எப்பொழுதுமே அதி என்று பெயர் வந்ததுன்னா மையம்னு அர்த்தம். ஆத்மா என்றால் நான், செல்ஃப்.
என்னை மையமாக கொண்ட தியானம், அது பேர் அத்தியாத்ம தியானம். தெய்வங்களை மையமாக கொண்டதுன்னா அதி தெய்வ தியானம். சுற்றி இருக்கிற உயிரினங்கள் எல்லாம் நினைத்து செய்தோம்னா அதிபூத தியானம். இப்போ அதிபூத தியானம், அதி தெய்வ தியானம், அதி ஆத்ம தியானம் என்று இந்த மூன்றையும், அத்தியாத்மம், அதி தெய்வம், அதிபூதம், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பிரபஞ்சத்தை இந்த மூணாக தான் பிரிக்கலாம். தெய்வங்கள் எல்லாத்தையும் நியதிகளை காப்பாற்றுகின்றவர்கள், அவர்கள சட்டத்திட்டங்களை வகுப்பவர்கள், அதை ஈஸ்வரன் கட்டளைப்படி அவர் செய்து கொடுப்பவர்கள், அவங்கெல்லாம் தெய்வங்கள். அத்தியாத்மம் என்பது தனிப்பட்ட ஒரு ஜீவன், அவன் ஜீவன் சம்பந்தப்பட்டது. அதிபூதம் என்றது தெய்வத்துக்கும் மனிதனுக்கும் இடுபட்டு மீதி இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் பஞ்சபூதங்களும் அதிபூதம் என்று தெரிஞ்சுக்க வேண்டும். அதி என்றால் மையம், மனித மையம், உலக மையம், தெய்வ மையம். இப்படி செய்பவருக்கு என்ன கிடைக்கும்? அந்த அத்தியாத்ம தியானம் இப்போ சொல்ல போகிறதுனால என்ன கிடைக்குன்னா, அவர் பகைவரை தகிப்பார். அவர்களுக்கு பகைவர்களே இருக்க மாட்டாங்க. அது என்ன பகைவர்? யார் அவன் அப்படின்னா, கத்தி கப்பலெல்லாம் தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு முன்னாடி சட்டம் போடுறான், அந்த பகைவரில். புலன்களால் ஏற்படுகின்ற பகைவர், தனக்குத்தானே பகைவன், தன் மனமே தனக்கு பகையாக இருந்து அவனை நொந்து நூலாக்கி கொண்டிருக்கும். அவன் மனமே அவனை குத்தி காட்டிக்கிட்டே இருக்கான், அதுதான் உள்பகை. அவங்க புலன்களே அவனுடைய குறிக்கோளை எட்ட விடாமல் புலன் இன்பங்கள் அவனை திசை திருப்பிவிடும். இவரெல்லாம் உள்பகைகள். வெளியே இருக்கிற விஷயங்களெல்லாம் நம்ம கண்ணை கவரும், காதையும் கவர்ந்து, ருசியும் கவர்ந்து நம்மளை இழுத்துட்டு போயிடும் இல்லையா, அது வெளிப்பகைவர்கள். இந்த 2 பகைவர்களும் ஒருவன் வெல்வான். இது இல்லாமல் நிஜமாகவே வாழ்க்கையில் பகைவர்கள் இருந்தாலும் அவன் வெல்வான். இதனால் அவனுக்கு என்ன கிடைக்கும்? கீர்த்தி, அதாவது யசஸ், புகழ், அப்புறம் முகப்பொலிவு, பிரம்ம வர்ச்சஸ், இவையெல்லாம் அவன் பெறுவான் என்று இந்த தியானம். இந்த இடத்துல எப்படி தியானம் செய்வது என்பதை அத்தியாத்ம தியானத்தை பார்க்குறோம். மனதை பிரம்மமாக தியானம் பண்ணணும். மனம் என்பது நம்முடைய அந்த கரணம். இந்த அந்த கரணத்துக்கும் பிரம்மத்துக்கும் என்ன சம்பந்தம்? பிரம்மம் தான் ஆத்மா. நீ நான் என்று நீ சொல்லும் போதெல்லாம் ஆத்மாவை தான் குறிக்கிறாய். நான் ஆத்மாவை பார்க்க வேண்டும் என்று யாரும் சொல்லாதீர்கள். ஏனென்றால் நான் என்பதே ஆத்மாதான். இதை புரிந்து கொள்ளாதனால்தான் நான் ஆத்மாவை தேடுகிறேன். ஆத்ம தரிசனம், நான் ஆன்மீக பாதையில் செல்கிறேன். ஆன்மீக பாதையில் எங்கே போகிற? நான் என்பது ஆத்மா. அந்த ஆத்மாவில் 2 பொருள் கலந்திருக்கு. நிர்குணமான பிரம்மமும் சகுனமான மனமும். குணங்களோடு கூடிய மனம். குணங்களோடு கூடிய மனம் என்றால் என்ன? மனதிற்கு குணங்களைத்தான் அறியும். குணங்கள் என்பது என்ன? சப்த, ஸ்பரிச, ரூப, ரச, கந்தம். இதைத்தான் மனம் அறியும். அதுக்கு அறிவதற்கு புலன்கள் துணை செய்யும். மனதிற்கு சப்தத்தை கேட்கும், நிறங்களை அறியும், வடிவங்களை பார்க்கும், ருசியை அறியும், வாசனையை உணரும், தொட்டு உணர்ந்து ஸ்பரிசத்தை அனுபவிக்கும். இதுதான் குணங்கள். பஞ்சபூதத்தின் குணங்களை மனம் அனுபவிக்கிறதுனால மனமும் குணம் என்று, சகுனம் என்று சொல்கிறோம். இந்த சகுனமான மனம் நிர்குணமான பிரம்மம் ஒன்று தான். பிரம்மம் தான் சகுனமாக வரும்பொழுது மனம் என்று பெயரெடுக்கிறது. அது விஷயங்களோட சம்பந்தம் இல்லாமல் போய் சப்தஸ்பரிச ரூதங்களை எனக்கு தேவையில்லைன்னு விட்டுடுச்சுன்னு சொன்னால் அந்த மனம் நிர்குணமாயிடும். இந்த பஞ்சபூதங்களில் இருக்கக்கூடிய சப்தஸ்பரிச ரூப ரசகந்தங்களை மனம் நாடும் பொழுது அது சகுனம். அவற்றை பற்று விட்டுவிட்டால் மனம் நிர்குணம். இவ்வாறு தியானம் செய்ய வேண்டும். வாக்கு, மூக்கு, கண், செவி இதெல்லாம் மனதினுடைய செயல்கள். இந்த வாக்கை அக்னி தேவனாக தியானம் செய்ய வேண்டும். மூக்கு சுவாசத்தை வாயு தேவனாக, பிராணனாக தியானம் செய்ய வேண்டும். கண்ணை ஒளி பொருந்திய ஆதித்யனாக தியானம் செய்ய வேண்டும். செவி சப்தத்திற்கு காரணமாகிய திசை, ஆகாயத்தை நாம் தியானம் செய்ய வேண்டும். இவ்வாறு தன்னிடம் இருக்கின்ற வாக்கையே அக்னியாகவும், நாசியையே பிராணனாகவும், கண்களையே ஒளி பொருந்திய சூரியனாகவும், செவிகளை சப்தங்களாகவும் நாம் தியானம் செய்யும் பொழுது மனம் பிரம்மமும், அதாவது அக்னி, வாயு, ஆதித்யன்னு சொல்லக்கூடிய சகுன பிரம்மமும் சகுனமான மனமும் இங்கே சமப்படுத்தப்பட்டு சிந்திக்கப்படுகிறது. கண்டம் 19. இது அதி தெய்வ தியானம். முதல்ல அதி ஆத்மம், இது அதி தெய்வம். இந்த இடத்துல அங்கே மனம் பிரம்மம்னு சொல்லப்பட்டது, இங்கே ஆகாசம் பிரம்மம் என்று சொல்லப்படுகிறது. ஆகாசம் நமக்கு சுற்றி இருக்கின்ற பாழது வெட்டவெளி, நம்மை சுற்றி இருக்கின்ற இடம்,
இதுவே பிரம்மமாக நாம் பார்க்க வேண்டும். இது அதிதெய்வ தியானம். இதனால் அங்கே புகழ் இதெல்லாம் பெற்றார், முகப்பொலிவுன்னாரு. இங்கே என்ன கிடைக்கும் இப்படி செய்தான்னா? இப்படி தியானிப்பவர் மங்களம் அடைகிறார். அவரை தியானம் அவரை மகிழ்விக்கும், ஆனந்தத்தை கொடுக்கும். மங்களம் என்பது நிறைவு. ஒரு காரியத்தை செய்தோம்னா நிறைவு என்ன காரியம் முடிஞ்சதில்லை, திருப்தியானது தான். ஏதாவது சாப்பிட்டோன்னு சொன்னால், சாப்பிட்றது ஒரு காரியம் இருந்தால் அதுலேருந்து நிறைவு என்னென்னா மனம் மங்களம் அடைகிறது. மங்களம்னா நிறைவு, முழுமை. அதுக்கு மேலே இன்னும் வேண்டான்னு சொன்னால் அது மங்களம் பாடியாச்சுன்னு அர்த்தம். மங்களம்னு சொன்னால் நிறைவு. இப்போ மனிதன் வாழ்க்கையில் தேடுவதெல்லாம் நிறைவு தான். குறைவாக இருக்கிறதுனால தான் தேடிகிட்டே இருக்கிறான். தேடுதல் எப்போ நிற்கும்? நிறைஞ்சிடுச்சுன்னா நிற்கும். நினைத்து போச்சுன்னா இனிமேல் ஓடுவது பிரவிற்த்தி இருக்காது. அப்போ நிவர்த்திக்கு உள்ளே போயிட்டு ஆத்மாவை தேடுவான். ஆத்மா நான் என்று கண்டுகொள்வான். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைக்கு இந்த அதிதெய்வ தியானம் நமக்கு உதவி செய்யும் என்று மங்களம் அதனுடைய முடிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி தியானம் செய்வது என்று பார்ப்போம். இந்த பிரபஞ்சம் தோன்றாது இருந்தது ஒரு காலத்தில். இந்த மரம் வெளிப்படாமல் விதையில் இருந்தது. அப்போது மரம் தோன்றாது இருந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் விதை இருந்தது இல்லையா? விதைக்குள் தோன்றாது இருந்தது. அப்புறம் அது முளைச்சி மரமாக தோற்றம் எடுக்கிறது. இப்படி தோற்றத்துக்கு வந்தது பற்றியா முளையில் அப்படி ஓராண்டு அப்படியே இருந்து தான். அதுக்கப்புறம் தான் அது பெருசாக இந்த பிரபஞ்சம் வந்து தான். அப்புறம் இந்த பிரபஞ்சம் ஒரு ஆண்டு தோன்றி ஒரு ஆண்டு தோன்றிய நிலையிலே இருந்து இன்னும் பலவாக வரலை. அப்படி இருக்கும் பொழுது ஒரு வருஷம் கழித்து அது 2 அண்டமாக பிரியுதான். அண்டம்னா முட்டை. ரெண்டு துண்டுகளாக மாறுகிறதா. இதெல்லாம் ஒரு கற்பனை, உபாசனை. ஒரு பாதி வெள்ளி ரஜதம், அது பூமியாக மாறிடுச்சான். இன்னொரு பாதி இருக்கும் இல்லையா அந்த அண்டத்தில், அது பொன் பகுதி சுவர்ணம், அது இடமாயிடுச்சான். இப்படின்னு ஒரு உபாசனை. இது என்ன நமக்கு புரியவே மாட்டேங்குது. முதல்ல இந்த பிரபஞ்சம் தோன்றாமல் இருந்தது. இப்பொழுது தோன்றிடுச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுது. அது 2ஆக மாறிச்சான். ஒன்று பொண்ணு, ஒன்றொன்று வெள்ளி. பொண்ணுங்கிறது ஆகாயம். இந்த வெள்ளிங்கிறது அது உள்ளே இருக்கிற பூமி இல்லை பஞ்சபூதங்களெல்லாம். எப்படி இப்போ இந்த சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இந்த பிரபஞ்சத்தில் என்ன சாருதுன்னா இடமும் பொருளும் தான் இருக்குது. இடம் இருக்குது, அதில் நிறைய பொருள் இருக்குது. சூரியன் ஒரு பொருள், பூமி ஒரு பொருள், பூமிக்குள்ளே ஏகப்பட்ட பொருள் இருக்குது. நீயும் உடம்பும் ஒரு பொருள். பொருள் பொருள் பொருள். இந்த பொருள் இருப்பதற்கு ஒரு இடம். இதைத்தான் இந்த பிரபஞ்ச தியானம் சொல்லுகிறது. இந்த பொருளும் இடமும் தோன்றாமல் இருந்துதான். பொருளும் இல்லையா, இடமும் இல்லையா, ஆனால் ஏதோ ஒன்று இருந்தது. அதுதான் பிரம்மம். அந்த பிரம்மம் பொருளும் இடமுமாக தோன்றிய உடனே அது இந்த உருவகத்தில் பார்க்கும் பொழுது ரஜதம் சுவர்ணம் என்று சொல்கிறது. இவ்வாறு இந்த பிரபஞ்சம் பொருளும் இடமுமாக தோன்றியது. நீங்கள் பொருளும் இருக்குது, உங்களுடைய இடமும் இருக்குது. இப்படிப்பட்ட இந்த அண்டம் இந்த பொருளும் இடமுமாக இருக்கின்றதில் ஒரு ஓடுகள் இருக்குதா. எங்கெல்லாம் நீங்கள் ஓடுங்க பார்க்குறீங்களோ, இந்த பொருளை ஓடுகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் மலைகளாம். அது பேர் ஜராயு. அது பர்வதம். ஜராயுன்னா ஓடுகள். அதுலேருந்து அதுக்கு உருவகம் இந்த பிரபஞ்சத்தில் இந்த வெள்ளினால் செய்யப்பட்ட அந்த பொருள் இருக்கு இல்லையா, அதில் ஓடுகள்லாம் இருந்ததுன்னா அது மலைகளாம். அப்புறம் அங்கே கொஞ்சம் பனிமூட்டம் இருந்ததுன்னா அது அந்த முட்டையினுடைய சவ்வு. நீங்கள் கோழி முட்டையை பார்த்துக்குங்க, அது ஒரு ஓடு இருக்குல்ல, அதுதான் மலை. மலைகளால் ஆகப்பட்ட ஓடு. அதுக்கு உள்ள சவ்வு இருக்கும் இல்லையா, முட்டைக்குள்ளே ஒரு சவ்வு இருக்கும் பார்ப்பீங்க. அது பனிமூட்டம். நம்ம பூமியில் பார்க்கின்ற பனிமூட்டம். அது பேர் உல்பம்னு சொல்கிறாங்க. சவ்வுக்கு உல்பம், பனிமூட்டத்துக்கு சமேகம். மேக என்றால் மேகம். அது நீகார சமேகம், நீர் நிரம்பிய மேகம். நீர்னாலே நமக்கு தெரியும், சமஸ்கிருதத்தில் நீர்னால் நீர் தான், தமிழில் நீர் தான். நீகார சமேக பனிமூட்டம். இது செவ்வாக சொல்லப்படுகிறது உல்பம். இப்போ ஒரு முட்டையை நீங்கள் பார்க்குறீங்க, அதில் மஞ்சள் பகுதி வெள்ளை பகுதி பார்த்தீங்க இல்லையா, இந்த மஞ்சள் பகுதி தான் சுவர்ணம், வெள்ளை பகுதி தான் ரஜதம். இதுக்கு ஓடு மலைகள், உள்ளே இருக்கிற சவ்வு மேகம். அப்புறம் அந்த முட்டையில் அந்த கரு வளர ஆரம்பிச்சுன்னா ரத்த குழாயெல்லாம் வரும். நீங்கள் நல்ல சூரிய வெளிச்சத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போலாம் நம்ம முட்டையை வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடறோம்.
ஒருவேளை நம்ம ஃப்ரிட்ஜ் இல்லாத காலத்தில் வச்சிட்டோம்னா அது உள்ளே அந்த வெப்பத்தில் உள்ள கோழி குஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் சூரிய வெளிச்சத்தில் பார்த்தோம்னா இரத்த குழாய்களெல்லாம் வரதை பார்க்கலாம். அதெல்லாம் இரத்த நாளங்கள், தமனையாக, அதெல்லாம் நதிகளாம். இந்த பிரபஞ்சத்தில் இருக்க நதிகள், இந்த பூமி அப்படி சொல்லுது. பெரிய பெரிய நீர்நிலைகள்லாம் இருக்குது இல்லையா, அது இந்த முட்டையினுடைய சிறுநீர் பை, வாஸ்தேயம். தொலைவில் இருக்கிற இந்த ஆதித்யம், இந்த முட்டைக்குள்ளேயே ஆதித்யன் இருக்கிறாரு, அவர் தோன்றுகிறார். அப்பொழுது இந்த முட்டைக்குள்ள பேரண்டம், இது நான் சொல்கிறது கோழி முட்டை இல்லை, பேரண்டத்தை சொல்லுது. இந்த பேரண்டத்தில் ஸ்பேஸு, அதுக்குள்ள பொருள்கள், அதில் தான் மேகம், மலைகள், நதிகள், சமுத்திரம், இதெல்லாம் நம்ம சொல்லியாச்சு. ஆதித்யனையும் சொல்லியாச்சு. அப்பொழுது குலவை சத்தம் கேட்குதா, குலவை சத்தம், அது பேர் உலூலப கோஷா அப்படின்னு சமஸ்கிருதம் சொல்லுது. குலவை சத்தம் செய்வாங்க இல்லையா, கோயிலெலாம் குலவை சத்தம் போடுவாங்க. அப்படி செய்வது உலூலுவ, நாக்க உலூலுன்னு சொல்கிறதுனால உலூலுவன்னு சமஸ்கிருதம் சொல்லுது. அது ஒரு சப்தம், கோஷம். அந்த சப்தம் அந்த முட்டைக்குள்ளேருந்து கேட்டுது. அந்த சப்தத்திலிருந்து உயிரினங்கள் தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. உயிரினங்கள் தோன்ற மட்டும் இல்லை, அதுக்கு சாப்பிட்றதுக்கு வேண்டிய போகிய பொருள்களும் தோன்றியது. அவற்றை அனுபவிக்கின்றன. இவ்வாறு இந்த பிரபஞ்சம் எப்படி வந்ததுங்கிறத ஒரு கற்பனையாக இந்த ஒரு தியானம் சொல்கிறது. இவ்விதம் தியானிப்பவர் விரைவில் மங்கள துவனிகளை அவர் கேட்பார். அவர் மரண சேமத்தில் அவர் காதுகளில் நிறைய மந்திரங்களெல்லாம் மந்திரங்கள் காதில் கேட்டுகிட்டே இருக்குமா. அர்த்தம் புரிதோ இல்லையோ, சில பேர் கனவுல முழிச்சிட்டு இருக்கும்போது கூட ஏதோ மந்திரம் சொல்கிற மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி மரண காலத்தில் அவர்கள் மங்கள துவனிகளை அவர் கேட்பார். அவர் பிறகு நீண்ட காலம் மகிழ்ச்சியோடு சொர்க்கலோகத்தில் வாழ்வார் என்று இந்த 3வது அத்தியாயம் நிறைவடைகிறது. அடுத்து நாம் 4வது அத்தியாயத்தை சற்று இடைவேளைக்கு பிறகு தொடங்குவோம்.